ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலா ரொம்ப டேஸ் பிளான் போட்டுட்டே இருந்தேன். பீச் போணும்னு சொல்லிட்டு. பட் அந்த சைடு போகும்போது எல்லாமே டிராஃபிக்கா தான் இருந்துச்சு. பட் எங்களால போகவே முடியல. உங்களுக்கே தெரியும் சென்னைனா எவ்ளோ டிராஃபிக் இருக்கும். அதே மாரி தான் வீக்லி எப்பயுமே வந்து பீச் ரோடு மட்டும் செம்ம டிராஃபிக்கா இருக்கும். பட் அந்த சைடு போகவே முடியல. இந்த டைம் ஆச்சு நம்ம பிளான் பண்ணி எப்படியாச்சும் நம்ம பெசன்ட் பீச் போயிடணும்னு சொல்லிட்டு நான் கிளம்புனோம் இங்கேருந்து. பட் போகும்போது தான் தெரிஞ்சது இன்னைக்கு தான் சண்டே விநாயகர் ஊர்வலம் இருக்கு. பட் செம்ம கிரவுடா இருந்துச்சுங்க. இங்கேருந்து போகும்போதே எப்படின்னா பீச் போணும் நான் அடமன்ட்டா இருந்துட்டேன். பட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பீச்ல வந்து இந்த மாரி விநாயகர் உருவத்த பார்க்குறது. பிகாஸ் நான் வீட்லயே தான் இருப்பேனே. ஏன்னா வந்து எங்க அம்மா சொல்லுவாங்க, சண்டேனா வந்து வெளியில போகக்கூடாது. விநாயகர் ஊர்வலம் இருந்தா கண்டிப்பா ஒரு சண்டை வரும். அன்னைக்கு ஃபுல்லா என்ன வந்து வெளியவே அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே வச்சு வச்சு வளர்த்துட்டாங்க. ஸோ வந்து எனக்கு அதனால வந்து எனக்கு எதுவுமே தெரியவே தெரியாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம். பட் பார்க்கவே ஒரு விநாயகரும் அவ்ளோ சூப்பரா ஒரு டிசைனா பார்க்கவே செம்மையா இருந்துச்சு. ஒரு விநாயகர் மயில் மாரி, இன்னொரு விநாயகர் ராவணன் தலை கொண்டு அவ்வளவு இப்படியெல்லாம் இருக்குமான்ற மாரி எனக்கு தோணுச்சு. இதையுமே நம்ம மக்கள் அவ்ளோ ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் அவ்ளோ ஒருத்தர் மேல ஒருத்தர் கலர் பொடி போட்டுட்டு, லைனா ட்ரம்ஸ் வாசிச்சுட்டு, நீங்களே வீடியோல பார்த்துட்டு இருப்பீங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் ரிப்பன்லாம் கட்டிக்கிட்டு அவ்ளோ டான்ஸு, பாட்டு ஒருத்தவங்க ஸ்பீக்கர்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. சரி நம்ம விநாயகர் கரைக்கிறதாச்சும் போய் பார்க்கலாம்னு நெனச்சோம். பட் வந்து போலீஸ் வந்து அலோ பண்ணவே இல்ல. பிகாஸ் வந்து பைக்க வந்து ஆப்போசிட்ல பார்க் பண்ணிட்டு தான் நீங்க வரணும். பட் பீச்சுக்குள்ள போகவே முடியல. செம்ம டிராஃபிக்குங்க. உள்ளயே எங்களால போக முடியல. அப்ப எல்லா விநாயகரும் எங்க எடுத்துட்டு போய் கரைக்கிறாங்கன்னு பார்த்தா பட்டினப்பாக்கம். பட் அந்த வேலையாச்சும் போய் நாங்க விநாயகர பார்த்துக்கலாம்ன்னு பார்த்தா அந்த வேலையும் எங்களால சுத்தமா முடியல. சரி ஓகே நம்ம பீச் போலான்னு சொல்லிட்டு பட் எனக்கு போற வழியெல்லாம் எனக்கு யோசிச்சுட்டே போனேன். எப்படி எதுக்காக நம்ம விநாயகர இங்க தான் கரைக்கிறோம்? என் வீட்ல கரைக்கலாம், ஆத்துல கரைக்கலாம், எதுல வேணா கரைக்கலாம்னு தோணுச்சு. பட் அப்பதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், எந்த பொருள எங்க எடுக்கிறோமோ அங்க கொண்டு போய் சேர்க்கணும்னு. களிமண்ண நம்ம எங்க எடுப்போம்? பீச்ல இருந்து தான் எடுப்போம். பட் அத அங்க கொண்டு போய் சேர்க்கிறதா எல்லாருக்கும் நல்லது அப்படின்ற மாரி சொன்னாங்க. இது நிலத்தடி நீர் எல்லா வளத்தையும் நமக்கு வந்து இதுதான் நம்மள பாதுகாக்கும். இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.